கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 10 கன்னிகைகள் குறித்து இதில் பார்க்கிறோம். 5 கன்னிகள் எண்ணெயோடு ஆயத்தமாக இருக்கிறார்கள். 5 கன்னிகள் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் எண்ணெய் தீர்ந்து போச்சு என்று கொஞ்சம் கேட்குறாங்க. ஆனால் இவங்க இல்லை, எங்களுக்கு போதுமானது இருக்குது, நீங்கள் போய் வாங்கி கொள்ளுங்கன்னு இவங்க வந்துடுறாங்க. இந்த 10 கன்னிகள் யாரை குறிக்கிறது என்றால், ரெண்டுமே கிறிஸ்தவர்கள் தான். 10 கன்னிகளும் கிறிஸ்தவர்கள் தான். அதாவது கடவுளுக்கு பயந்து ஆயத்தமாக எப்பொழுதும் அவருடைய சித்தத்தை செய்து ஆயத்தமாக இருக்கிறவர்கள் 5 கன்னிகள். இன்னொரு 5 கன்னிகள் அலட்சியமாக நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு தெரிந்து கொள்ளலாம், நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் என்று அலட்சியமாக நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது என்று தெரிந்தும் அலட்சியமாக இருக்கிறார்கள். இதுதான் எண்ணெய் இல்லாமல், அதாவது பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்கிறவர்கள் தான் மற்ற 5 கன்னிகள். நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் வார்த்தைக்கு நடுங்குங்கள். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்ய வல்லவராயிருக்கிறார். இது கடைசி காலம், எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறதே என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த அழைப்பிலே நிலைத்திருங்கள், பரிசுத்தத்தை கடைப்பிடிங்கள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்கள். சரிங்களா? இதையெல்லாம் செய்யும் போது அவர் எப்போ வேணாலும் வரும்போது நீங்கள் எதிர்கொண்டு போகலாம். எந்த நேரத்தில் வேணாலும் ரகசிய வருகை இருக்கும். அதனால் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.